என்ன அதிரடி பாகவதர ஆரம்பிக்கலாமா? ஹார்மோனியம் தபேலாவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். வந்த உடனே ஆரம்பிச்சிடுறேன். கடைசி பஸ்ஸே வந்துட்டு போயிருச்சு, இன்னும் ஆள் வரல. ஒவ்வொரு கூத்துலையும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வாடுறான். அவன் வரட்டும், இன்னைக்கு கணக்க தீத்துறேன். கூத்து கூத்துன்னு அலையிறது, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது. யாரடா சொன்ன? உங்களை சொல்லல அண்ணே. அதோ வராம எங்க? அதோ எங்க? ஐயோ அதிரடி பகுதர, இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துருவியா? எங்க நடத்து பார்க்கலாம். ஏய், இது உனக்கே நியாயமா இருக்காடா? நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கிறதுனாலதான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன். எங்கடா ஹார்மோனியம் தபேலா? ஹார்மோனியத்தை சாராய கடையில வச்சிட்டேன், தபேலாவை சாலன கடையில வச்சிட்டேன். டேய் இரு இரு, கூத்து முடிட்டு உன்னை நான் அப்புறமா பேசிக்கிறேன். காண்டிட்டுக்கார இங்க வாங்க. கோச்சுக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க. இங்க இல்ல, மதுரையில வச்சிட்டேன். எங்க? மதுரையில. யோ இவாயா, இந்த ஊர்ல ஹார்மோனியம் தபேலா ஏதாவது கிடைக்குமா? இந்த ஊர்ல ஏதுங்க உரிமை வேணாம், தாரதப்பட்டு தான் கிடைக்கும். அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்துல வச்சுக்க. நாடகத்துக்கு வாசிக்க மாதிரி கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஐயோ, நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியமா இருந்தா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்ன கண்ணா சொன்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இதனால சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பு. சாதனை, பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாகுதர? ஓ, உசிலம்பட்டிக்காரர, உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல் நம்ம கூத்து தானே. எதுக்கு கொலை விழுகவா? சீப்பு. அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஏயா, நீ தானே அதிரடி பாகவதர்? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது. ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்ட. உன்னை அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ, அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல இல்லீங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எசமா, கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேனுங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரொலி. அவன்தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கிறவன். அவனை புடிச்சு கேட்கிற விதமா கேட்டா கக்கிற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். ஐயா ஐயா. இல்ல, எங்கடா ஓடுற? காலையில பேதி சாப்பிட்டேன், அதான் வகத்தை கலக்கிருச்சு. கலக்குதோ? நீயும் கருவாயனும் ரொம்ப உறவாம. கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ, எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டானுங்களே. ஆமாங்க சும்மா. அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா. இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். மாமியார் வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. வேல், பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க? போடா போ. என்ன கம்பவுண்டர், எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறுனீங்க? எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா? அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா? ஆரம்பங்க.
இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? ஐயோ வேண்டானே. என்ன ஜோப்பு லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு? எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு கொடுக்குற மாதிரி உத்தேசமா? அதெல்லாம் இல்லைங்க, பணம். பணமா? அப்படின்னா அடடடடா, அதை நான் பார்த்ததே இல்லையே. எங்க எடு பாப்போம். அண்ணே அது ஏன் பணம்? நீ அடிச்ச? கவர்மெண்ட்ல அடிச்சது. இந்த பணம் ஏன் ஜோப்பில் இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது. இது உன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும். நமக்கு எப்படி வசதி? சும்மா வச்சுக்க. நான் வர்றேன். அட வச்சுக்கப்பா. அட வளைய விடுங்க. இத வச்சுக்க. அட வச்சுக்க. ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி 4 பேர் இருந்துட்டா என் பொழப்பே நடத்திடலாம். கண்ணே கூசுதப்பா. என் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்ததே இல்ல. ஏ பாவல, நான் ஒருத்தங்க உட்கார்ந்துருக்கேன்ல, எனக்கு முன்னாடி போறியே. ஆமா, சௌக்கியம் எப்படி? ரூபாய்க்கு 10 விக்கிறதா சொன்னாங்க, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கூத்து நடக்காதும் போதே இவ்வளவு திமிரா பேசுறியே, வாரத்துக்கு 4 கூத்து நடந்துட்டா? உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா? வந்த ஜோரிய பாரியா. இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கும்ல. இல்லைங்க, கையில அடிபட்டுடுச்சு. ஐயோ, ரத்தம். ரத்தம்? ஆமா ரத்தம். போமா. இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு? தோசை சுடும்போது. தோசை சுடும்போது வந்துச்சாமல்ல. அது என்ன தோசைக்கல்லா இல்ல அருவாக்கல்லா? நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும். இல்ல பூட்டுக்கல்லு. போயா. டேய் என்னாச்சு? எப்படி அடிபட்டது? ஏய் என்னதெல்லாம்? உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் ஆடினேன். பார்க்கணும் பேசணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா? எப்ப சந்திக்கணும், எங்க சந்திக்கணும்னு விவரம் எழுத வேண்டாமா? ஏன் பெரியவரே இவ்வளவு நேரமா கம்பவுண்டர் மருந்த தடவுறா? தடவ மாட்டான். புடிப்பாங்கறியா? சாயந்தரமா ஆத்தங்கரையில சந்திப்போம். ஐயோ, சீக்கிரம் கட்டுப்படுங்க. ஏய் யோ, கட்டாயா கட்டுற, யானைக்காலு கட்டுற மாதிரி. உள்ள வரும்போது அந்த கையில காயம், வெளியில போகும்போது இந்த கையில கட்டு, வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற? நடிக்கணும்னு ஆசை இருக்கு, அத கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா. அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கண்ணே, காத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ கொடுத்த 10 ரூபாயை நீயே எடுத்துக்க. என்ன தைரியத்துலடா இதையெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறீங்க? இத வச்சு என்ன செய்ய முடியும்? நீயே வச்சுக்க. அண்ணே 1ஆம் தேதி சம்பளம் வாங்க உடனே பாதி எனக்கு கொடுத்துறேன். பாதியா? ஒரு நியாய தர்மமா கேளுங்க. நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும். எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த 10 ரூபாயை நான் உன்கிட்ட கை நீட்டி கேப்பனா? அதுக்கு நாள் தான் கிடைச்சனா? ஆமா, இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு, நீ ஒரே கம்பவுண்டர் இருக்க, ஒரு தடவை தான் லவ் பண்ணுவ. அதுவும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. அண்ணே 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துறேன். நீ கொடுக்க முடியும், நீ கொடுக்கற, நீ கொடுக்கற. இந்த சே குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு பாட்டு பாடுற? எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி, அப்ப நான் உன்னை மாட்டி விடுறேன். தம்பி உள்ளூர் தானே? ஆமா. நான் வெளியூர் பண்ணையாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு. இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல. மந்திரவாதியா? தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும். இருக்காரு, ஆனா வர மாட்டாரே. ஏன்? சாமானியத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க 2 பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு 4 சாத்து சாத்துங்க, ஒத்துக்குருவாரு. ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு? அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அவர்தான். அவரே தானா? ரொம்ப நன்றி தம்பி. வாங்கடா. பிள்ளையாரப்பா, நீ தான் பெரிய மனசு வைக்கணும். நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும்.
அது எங்களுக்கும் தெரியும். ஆ? என்ன புள்ளையார அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது? நான் பிள்ளையார் இல்ல, பண்ணையார். ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கு துதிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன். எந்த ஊரா இருந்தா என்னங்க, நமக்கு வேண்டியது தொழில் தானே. என்னது, இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி புறப்படுங்க. இப்போ வா. சரி சரி, தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்க வந்து சேர்ந்துடுறோம். நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது. பேயா? அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது? உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். கூத்தா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பெரிய மந்திரவாதி தானே? ஆ? மந்திரவாதியா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இது என்னமா புது சோதனையா இருக்கு? அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல இருக்கு. சரி வாங்க போலாம். எங்கயா போறது? யோ, நான் மந்திரவாதி இல்ல, போங்கயா. ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. தயவு செய்து வரணும். யோ, வயித்தறிச்சல கிளப்பாதீங்கய்யா. ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க, போங்கடா. யோ, நீ வர முடியுமா முடியாதா? வர முடியாதுடா. ஏய், ரெண்டு தட்டு கிட்ட தப்பு. வா, கிட்ட வராத. ஐயோ, அம்மா, அடிக்க, அப்பா, நிறுத்துங்கடா. அப்போ நீ மந்திரவாதி தானே? ஆமா ஆமா, நான் மந்திரவாதி தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஓட்டிட்டு வாங்கடா. ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏய், ஓட்டுங்கடா. தாடி தள்ளாத.